Hi, hello friends, welcome to Viral Vlogger. Friends, இங்க பாருங்க இப்ப நாங்க லாக்டவுன்ல வீட்ல தான் இருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல யூஸான வீடியோ தான் உங்களுக்கு போடணும் கட்டாயம் கண்டிப்பா அப்படினு ஒரு முடிவே பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல கொரோனாவை விரட்டி அடிக்கிற மாதிரி விரட்டி அடிக்க எங்களால முடியாட்டாலும் அதிலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தியோட வாழ்றதுக்கான ஒரு வெந்நீர் குளியலை செய்வோம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் நாங்கள் மூலிகை செடிகள்லாம் அஞ்சு கொண்டு வந்து மூலிகை செடியெல்லாம் எப்படி அதை நல்ல இந்த நீரில் கொதிக்க வச்சு எப்படி நாங்கள் அந்த வெந்நீரில் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் நல்ல யூஸாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தொட்டா சுருங்கி தான் இப்போ வெட்டி கொண்டிருக்கேன். நல்ல நோயெல்லாம் தீர்க்கக்கூடியது தொட்டா சுருங்கி. பாருங்கள் இங்கே நிறைய இருக்குது தொட்டா சுருங்கி, நிறைய முள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் குப்பைமேனி. இந்த வயிறு வலி அதுகளுக்கெல்லாம் மிருகங்கள்லாம் சாப்பிடும், பூனை நாய் அதுகள்லாம் இந்த குப்பைமேனியை தான் சாப்பிடும். நல்ல ஒரு மருந்து. ஃப்ரெண்ட்ஸ் இது எலுமிச்சையில் உள்ள இந்த இலைகளை போடும்போது நமக்கு சளித்தொல்லை அதெல்லாம் இருந்தால், பீனிசம் சளித்தொல்லை அப்படி இருந்தால் இது நல்ல வெந்நீரில் போட்டு அவிக்கிற நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இதுலேயும் 2-3 பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நிறைய முள்ளுகள் இருக்குது, முள் பாருங்கள், சரியான முள். துளசியிலையும் சில பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒருக்கா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள் எல்லா மூலிகை செடியும் இருக்குது. நான் பிறகு உங்களுக்கு தண்ணிக்குள்ளே போடும்போது என்னென்ன மூலிகை செடி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் முதல்ல நல்லா மண் போக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ அந்த தண்ணி சூடாகி கொண்டிருக்கு, அதில் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒவ்வொன்றா பாருங்கள். துளசி, அடுத்ததாக இதுவும் துளசி, இது தேசிக்காய், எலுமிச்சை, அடுத்து இது வேப்பமிலை, வேப்பம், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இது குப்பைமேனி. இந்த பூக்கள்லாம் அதில் வந்துருச்சு, மரத்தில் இருந்த பூவெல்லாம் குப்பைமேனி. அடுத்ததாக பாருங்கள், இது குப்பைமேனியெல்லாம் அதோடு வந்து இருக்குது. இது தேங்காய்ப்பு கீரைன்னு சொல்கிறது பாருங்கள், தேங்காய்ப்பு கீரை. மற்றது இது தொட்டா சுருங்கி எல்லாம் போட்டு நல்லா. இது அருகம்புல் பாருங்கள், நல்லா அருகம்புல், நல்லா அருகம்புல். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இது இந்த கடையில் விற்கிற இந்த சளி தொல்லைக்காக குடிக்கிற இந்த பேக்கெட்டில் நல்ல நிறைய வெட்டி வேர் மற்றது எல்லா மூலிகை இதுகளும் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்ல மழை சோன்னு அடித்து கொட்டுது. அந்த மலைக்கு இந்த வெந்நீர் குளியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் அவிஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி நல்லா எல்லாம் தாவரங்கள்லாம் நல்லா மூலிகை தாவரங்கள்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. இதெல்லாம் வடித்து எடுப்போம்.
இப்போ நல்ல மூலிகை வெந்நீர் குளியல் குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறேன். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ வித்தியாசமான வீடியோக்களில் உங்களை சந்திக்கணும். ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. என்ன ஒரு இனம் மதம் எல்லாம் தாண்டி அந்த ஒரு யூடியூபர் அந்த மாதிரி ஒரு விதத்தில் பார்த்து நிறைய சப்போர்ட் தாரீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோ வித்தியாசமான வீடியோக்களில் உங்களை சந்திக்கிற வரை பாய்.